ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரஞ்சிதா பண்ண வேலைக்காக நம்முடைய மல்லி கோவப்பட்டு அடிக்க போகிறாங்க. அடி பல்காக இந்த ரஞ்சிதா வாங்குறாங்க. ஏண்டி என்னுடைய தங்கச்சி பொண்ணவே நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நம்முடைய மல்லியை அடிக்க கை வாங்குறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா கோவத்தில் அப்படியே கையை பிடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வர நம்முடைய விஜயை பார்த்து நம்ம மல்லி ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி இதோட ஷாக்கு இந்த மல்லியை நல்லா போட்டு கொடுத்து விஜய் கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன செய்யறான்ட்டு ரொம்ப கேவலமானவள இருக்கா போல இருக்குங்க. நொடிக்கு நொடி அப்படியே அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நம்முடைய மல்லியை கேவலப்படுத்தணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜயும் பார்த்தீங்கன்னா உடனே தான் அக்கா சொல்கிறதான் வேதவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் தான் என் அக்காவை நீ அடிக்க கை வாங்கின அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஏங்க உங்கள் அக்கா தான் என்னை அடிக்க வந்தாங்க, நான் சும்மா தடுத்து தான் தடுத்தேன், அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா நீ என் அக்கா அடித்தாலுமே நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் மானகேட்டம் சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறேன்னா விஜய் இந்த மல்லி பொய் சொல்கிறாடா, இவன் அண்ணன் நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்கோசரமே வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே அவளுக்கு செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு அப்படியே போயிருக்கான். அந்த சீரை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு எங்களை கண்ணு முன்னாடி வச்சு எங்களை பார்க்க வச்சு அசிங்கப்படுத்தினாடா, அதனால தான் நான் கோவப்பட்டு அவளை அடிக்க போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்றை வீட்டில் சீர் செய்ய மாட்டானா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இன்னுமே அந்த மந்திர கையிலால் விஜய் மாறுவன்னு பார்த்தா கண்டிப்பாக இவன் சுத்தமாக மாறலைங்க. மந்திர கயிறாவது மண்ணாவது இவன் மறுபடியும் மல்லி பக்கம் என்ன நேயம் இருக்குது என்ன ஏதுன்றத ஒரு வார்த்தை கூட கேட்காத நம்முடைய விஜய் மல்லி மேலே பயங்கரமாக கோவப்படுறாருங்க. அதுபோக கை நீட்டி உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என் அக்கா கிட்ட மரியாதையே மன்னிப்பு கேட்குறே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாருங்க. இல்லை சுத்தமாக அறிவில் தான் நினைக்கிறேங்க விஜய்க்கு. ஒரு பக்கம் நான் அக்கா என்னதான் அக்காவாக இருந்தாலே யார் பக்கம் நேயம் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். ஆனால் எதுவுமே தெரியாத அடிக்க கை வாங்கணுங்களும் கையை பிடிச்சதுக்கே என் அக்காவை நீ அடிக்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி மேலே அபாண்டமான பழியெல்லாம் சொல்லி நம்முடைய மல்லியை அவங்க ரெண்டு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க. அடி வாங்கியும் தெரிந்த இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா மல்லியை விஜய் திட்டத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தில் இருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அப்போடா நம்ம நினச்சது அப்படியே ராஜ்மா நடத்திட்டாங்க. கரெக்டாக விஜய் மாமா நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. கண்டிப்பாக நம்முடைய மல்லி அடிக்கிறதுக்கு கையை பிடிச்சிடக்கூடாது. நம்முடைய விஜய் இருந்தாலுமே அடி கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரிக்கு கொடுத்துருக்கணுங்க. ஏன்னா சரியான அடங்கா பிடாரியாக இருக்குது. எப்படி பார்த்தாலே விஜய் மல்லியை கேள்வி கேட்க போகிறாருங்க. அதனால் நம்முடைய மல்லி இந்த ராஜேஸ்வரிகளோட மேலே கையை வைக்க இருந்தது தப்புங்க. அடி பொழந்துருக்குன்னு கடவுள் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை ஆன்லைன் பிடிச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.